பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7 கணிதத்துல 21வது பாடலான விகிதம் பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்கலாம். நாங்கள் நேற்று விகிதம் பற்றி படிச்சினாங்க. விகிதம் என்ன? அதாவது 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட பொருட்கள் ஒரே அலகில் அளக்கப்படும் போது, அதாவது ஒரே அலகில் அளக்கப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்களை ஒப்பிடும் போது அவற்றுக்கு இடையில் காணப்படும் எண் ரீதியான தொடர்புதான் விகிதம் எனப்படும். ஒரே அலகில் அளக்கப்பட்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பொருட்கள் அல்லது தொகுதிகளினுடைய எண் ரீதியான தொடர்பு தான் விகிதம் எனப்படுகிறது. எண் ரீதியான தொடர்பென்றால் உதாரணங்கள் எழுதலாம். 3, 2ற்கு இது ஒரு விகிதம் ஆகும். 3க்கும் 2க்கும் இடையில உள்ள தொடர்பு இங்க சொல்லப்பட்டிருக்குது. விகிதத்திற்குரிய குறியீடு வந்திருக்குது. என்னென்ன வாசிப்போம்? 3, 2ற்கு என்று வாசிப்போம். நாங்கள் இந்த விகிதத்துல நேற்று சமவெளி விகிதம் படிச்சினாங்க, வெளிய விகிதம் படிச்சினாங்க. அதோட ஒரு விகிதமும் மொத்த அளவும் தரப்படும் போது ஒவ்வொன்றின் அளவையும் தனித்தனியாக கண்டனாங்கள். அது தொடர்பான ஒரு கேள்வி செய்வோம். ஒரு பாடசாலையில் உள்ள ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் விகிதம். ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் விகிதம். விகிதம் 3, 4ற்கு ஆகும். ஒரு பாடசாலையில் கல்வி பயிலுகின்ற ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் விகிதம் 3, 4ற்கு ஆகும். அதே நேரம் மொத்த அளவு தரப்படுகிறது. அப்பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை, பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 1400 ஆகும். 1400 ஆகும். கேள்வி என்ன? பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் காண வேணும். அப்ப ஆகும் எனின் ஆகும். அங்குள்ள 1400 எனின் அங்குள்ள ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் காண்க. ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண்க. ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை அல்லது ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் எண்ணிக்கையை தனித்தனியே காண்க. தனித்தனியே காண்க. தனித்தனியாக தருக. ஒரு விகிதம் தரப்பட்டிருக்கிறது. ஒரு பாடசாலையில் உள்ள ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் விகிதம் 3, 4ற்கு ஆகும். அப்பாடசாலையில் உள்ள மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 1400 ஆகும். 1400 எனில் அங்குள்ள ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் எண்ணிக்கையை
தனித்தனியே தர சொல்லி இருக்கு. ஆண் பிள்ளைகளோட எண்ணிக்கை எவ்வளவு, பெண் பிள்ளைகளோட எண்ணிக்கை எவ்வளவு தனித்தனியா எழுத போறோம். பாருங்க, முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? அப்போ ஒரு விகிதமும் மொத்த அளவும் தந்திருக்குது. நாங்கள் என்ன செய்ய வேணும்? அந்த வீதத்தினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றினுடைய பெருமானத்தையும் நாங்கள் காண்கிறோம். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை விகிதமும் மொத்த அளவும் தரப்படும் போது ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் நாங்கள் காண போறோம். என்னென்ன காணுவோம்? முதலாவதாக பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் விகிதத்தை எழுதணும். பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் பிள்ளைகளுக்கு இடையிலான விகிதம் என்ன? ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் இடையிலான விகிதம் என்ன? ஆண் பிள்ளைகள் 3 பங்குகள், பெண் பிள்ளைகள் 4 பங்குகள். 2 பேருக்கும் இடையில உள்ள விகிதம் என்ன? 3:4 ஆகும். 3:4 ஆகும். ஆண் பிள்ளைகளின் பங்குகள் 3, பெண் பிள்ளைகளின் பங்குகள் 4. ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள். இனி ஆண் பிள்ளைகள் 3 பங்குகள், பெண் பிள்ளைகள் 4 பங்குகள். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்வோம்? மொத்தம் எத்தனை பங்கினர் இருக்கிறார்கள்? மொத்த பங்குகளின் எண்ணிக்கை. மொத்த பங்குகளின் எண்ணிக்கை. ஆண் பிள்ளைகளின் பங்குகளையும் பெண் பிள்ளைகளின் பங்குகளையும் சேர்த்து மொத்தமாக இத்தனை பங்குகள் இருக்குது இந்த பாடசாலையில. என்ன செய்வோம்? 3-4 கூட்டுவோம். கூட்டினோம் 7 பங்குகள். மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 7. 3 பங்குகள் ஆண் பிள்ளைகள், 4 பங்குகள் பெண் பிள்ளைகள். மொத்தமாக இருக்கக்கூடிய பங்குகளின் எண்ணிக்கை 7. அப்ப இந்த ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் விகிதம் இது. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் சேர்த்து மொத்தமாக மொத்த பிள்ளைகள் எண்ணிக்கை எவ்வளவு? 1400. ஆகவே எழுதுவோம், மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 7, மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை. மொத்த பங்குகளின் எண்ணிக்கை 7, மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 1400 பேர். இந்த பாடசாலையில் இருக்கிற மொத்த பிள்ளைகளுக்குரிய பங்குகள். ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் விகிதமாக தரும்போது ரெண்டையும் சேர்த்து மொத்தம் எத்தனை பங்கினர் இருக்கிறார்கள்? 7 பங்கினர். மொத்தம் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க? அந்த பாடசாலையில 1400 பேர் இருக்கிறார்கள். ஆகவே மொத்த பங்குகள் தான் மொத்த பிள்ளைகள். பாடசாலையில ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தான் இருக்கிறாங்க. மொத்தமா சேர்த்து 7 பங்கினர் இருக்கிறார்கள். ஆனால் மொத்த பிள்ளைகள் 1400 பேர் இருக்கிறார்கள். ஆகவே 7 பங்குகளுக்குரிய பிள்ளைகள், 7 பங்குகள் சமன் 1400 பிள்ளைகள். 7 பங்கினருக்குரிய பிள்ளைகள் தான் 1400 பேர். 7 பங்குகள் சமன் 1400. அப்போ ஒரு பங்கு என்னவாக இருக்கும்? 7 பங்கு சமன் 1400. ஒரு பங்குக்கு என்ன செய்ய வேணும்? 1400 7ஆல வகுப்போம். வகுத்தோம்னா 14 2 முறை 200 பேர், 200 பிள்ளைகள். 7 பங்குகள் 1400 பிள்ளைகள். அப்படி இல்லை, ஒரு பங்கு எத்தனை பேரை குறிக்குது? 200 பேரை குறிக்கிறது. ஆகவே ஒரு பங்கு 200 பேரண்டா ஆண் பிள்ளைகள் எத்தனை பங்கினர்? ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர். ஒரு பங்கு 200 பிள்ளைகள்டா 3 பங்கினர் எத்தனை பிள்ளைகள்? 3 × 200 சமன் 600 பிள்ளைகள். ஆண் பிள்ளைகள் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? ஒரு பங்கு 200 பிள்ளைகளை குறிக்குது. ஆகவே ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை, ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை
ஆண் பிள்ளைகளுக்குரிய பங்குகள் எவ்வளவு? ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர் இருக்கிறார்கள். அப்போ ஒரு பங்கு 200 பிள்ளைகளை குறிக்குது. அப்ப 3 பங்குகள் 3 தர 200 சமன் 600 பிள்ளைகளை குறிக்குது. ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 600 பேர். 600 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதே போல பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையை காணுவோம். ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர் இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு பங்கு எத்தனை பிள்ளைகளை குறிக்குது? ஒரு பங்கு குறிப்பது 200 பிள்ளைகளை. ஆகவே பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள். ஒரு பங்குக்கு 200 பேர் என்றால் 4 பங்குகளுக்கு 4 தர 200 சமன் 800 பிள்ளைகள். அப்ப அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 600. பாடசாலையில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 600. பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 800. பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 800. மொத்தமாக கூட்டினோம் என்றால் 1400 பிள்ளைகள் இருக்கிறார்கள் அந்த பாடசாலையில. ஆண் பிள்ளைகள் அதுல 600 பேர், பெண் பிள்ளைகள் 800 பேர் ஆவார். அப்ப ஒரு விகிதம் தரப்பட்டிருக்குது, மொத்த அளவு தரப்பட்டிருக்குது. விகிதமும் மொத்த அளவும் தரப்படும் போது நாங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கண்டிருக்கிறோம். 1400 பேர்ல ஆண் பிள்ளைகள் 600 பேர், பெண் பிள்ளைகள் 800 பேர். அடுத்ததாக விகிதம் ஒன்றில் உள்ள விகிதம் ஒன்றில் காணப்படும் ஒரு உறுப்பின் பெருமானம் தரப்படும் போது, ஒரு விகிதத்துல விகிதமும் ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படும் போது, ஒரு விகிதமும் ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படும் போது, ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படும் போது மொத்த அளவை காணல். மொத்த அளவை காணல். ஒரு விகிதமும் ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படுகிறது. ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளினதும் பெண் பிள்ளைகளினதும் எண்ணிக்கைக்கு இடையில உள்ள விகிதம் தரப்படுகிறது. ஒரு வகுப்பில இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள விகிதம். ஒரு வகுப்புல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்
பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள விகிதம் என்னென்றா 4:3 ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள விகிதம். அப்படி என்றால் பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர் இப்படி இருக்கும் போது அடுத்ததாக தரப்படுகிறது அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20 என தரப்படுகிறது. ஒரு விகிதமும் ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படும் போது மொத்த அளவை காணல். ஒரு விகிதம் தரப்படுகிறது, ஒரு வகுப்பு எடுத்திருக்கிறோம், ஒரு வகுப்பில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மற்றும் ஆண் பிள்ளைகளுக்கு இடையில உள்ள விகிதம். பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர் இருக்கிறார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு தரவு தரப்படுகிறது, பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை. இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20. இதுல இருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும், இந்த விகிதத்தையும் இந்த ஒரு உறுப்பின் பெருமானம் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை மட்டும் வைத்து கொண்டு நாங்கள் இந்த வகுப்பறையில இருக்கக்கூடிய மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கையை காண வேண்டும். அப்ப பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20. பெண் பிள்ளைகள் எத்தனை பங்கினர் இருக்கிறார்கள்? பெண் பிள்ளைகளுக்குரிய பங்கு எவ்வளவு? 4 பங்கினர். பெண் பிள்ளைகள் 4 பங்கினர், ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர். பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள், பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20. ஆகவே 4 பங்குகள் தான் 20 பிள்ளைகள். 4 பங்குகள் சமன் 20 பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் 4 பங்கினர் இருக்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் 3 பங்கினர் இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20 என தரப்படுகிறது. ஆகவே பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20, பெண் பிள்ளைகளின் பங்குகள் 4. ஆகவே 4 பங்குகள் தான் எத்தனை பிள்ளைகள்? 20 பிள்ளைகள். அப்போ 4 பங்குகள் 20 பிள்ளைகள். அப்படி என்றால் ஒரு பங்கு எத்தனை பிள்ளைகளாக இருக்கும்? 4 பங்குகள் 20 பிள்ளைகளுக்கு சமனானது. அப்போ ஒரு பங்கு காண 20 4ஆல பிரிப்போம். ஒரு பங்கு 5 பிள்ளைகளை குறிக்கிறது. ஒரு பங்கு குறித்து நிற்பது 5 பிள்ளைகளை. 5 பிள்ளைகளை குறிக்குது. இதுல இருந்து அப்ப பெண் பிள்ளைகள் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியும், 20 பேர் இருக்கிறாங்க. ஒரு பங்கு 5 பிள்ளைகள் என்று தெரியும். இதுல இருந்து அந்த வகுப்புல இருக்கிற மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை. மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை எத்தனை பங்குகளாக இருக்கும்? 7 பங்குகளாக இருக்கும். ஒரு பங்கு 5 பிள்ளைகளை குறிக்குது. அப்ப மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை, நீங்கள் ஆண்களோட எண்ணிக்கையை கண்டும் கூட்டலாம். மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை பிள்ளைகளின் எண்ணிக்கை ஒரு பங்கு 5 பிள்ளைகளை குறிக்குது. ஆகவே மொத்த பிள்ளைகள் என்றால் எத்தனை பங்கினர்? 4 3 7 பங்கினர். ஆகவே 7 பங்குகள். 7 தர 5 சமன் 35 பிள்ளைகள். அல்லது நாங்கள் ஆண் பிள்ளைகளை கண்டும் கூட்டலாம். ஒரு பங்கு 5 பிள்ளைகளை குறிக்குது. மொத்த பிள்ளைகளுக்குரிய பங்கு 7 பங்குகள். அப்ப மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை 7 தர 5 சமன் 35 பிள்ளைகள். அல்லது ஒரு பங்கு 5 பிள்ளைகளாக இருந்தால் 3 பங்குகள் ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப ஒரு பங்கு 5 பிள்ளைகள் என்றால் 3 பங்குகளுக்கு 3 தர 5 சமன் 15 பிள்ளைகள். அப்ப பெண் பிள்ளைகள் 20 பேர் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைகள்
15 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக அந்த வகுப்பறையில 20 15 35 பிள்ளைகள் இருக்கிறார்கள். மொத்த பிள்ளைகள் என்றால் மொத்த பங்கா இருக்கும். பெண் பிள்ளைகள் என்றால் பெண் பிள்ளைகளுக்குரிய பங்கா இருக்கும். பெண் பிள்ளைகளுக்குரிய பங்கு. பெண் பிள்ளைகளை முதலாவது சொல்லி இருக்கு. பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள விகிதம். இப்போ பெண் பிள்ளைகள் முதலாவது விகிதத்தின் முதலாவது உறுப்பு பெண் பிள்ளைகளை குறிக்கும். விகிதத்தின் இரண்டாவது உறுப்பு ஆண் பிள்ளைகளை குறிக்கும். பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு இடையிலான விகிதம் என்னும் போது 4 பங்கினர் பெண் பிள்ளைகள், 3 பங்கினர் ஆண் பிள்ளைகள், மொத்தமாக 7 பங்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்ப என்ன தெரியும் எங்களுக்கு? பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20 தந்திருக்கு. உலகம் தந்த விஷயம். பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கை 20. ஆகவே பெண் பிள்ளைகளுக்குரிய பங்கு 4 பங்கு. அப்ப 4 பங்கினர் தான் 20 பேர். 4 பங்குகள் 20 பிள்ளைகளுக்கு சமனானது. அவ ஒரு பங்கு 5 பிள்ளைகளுக்கு சமனானது. ஒரு பங்கு 5 பிள்ளைகள் என்றால் 3 பங்குகள் 15 பிள்ளைகளுக்கு சமனானது. ஒரு பங்கினர் குறிப்பது 5 பிள்ளைகளை. ஆகவே 3 பங்கினர் குறிப்பது 3 தர 5 15 பிள்ளைகளை. 3 என்பது ஆண் பிள்ளைகள். 3 பங்குகள் என்பது ஆண் பிள்ளைகள். 4 பங்குகள் என்பது பெண் பிள்ளைகள். பெண் பிள்ளைகள் 20 பேர் இருக்கிறார்கள். ஆண் பிள்ளைகள் 15 பேர் இருக்கிறார்கள். மொத்தமாக 2ஐயும் கூட்டுவோம். 35 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அல்லது இப்படியும் செய்யலாம். மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை சமன் மொத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை மொத்த பங்குகளின் எண்ணிக்கைய ஒரு பங்குக்குரிய பிள்ளைகளாக பெருக்க வேண்டும். மொத்த பங்குகள் 7 பங்குகள். ஒரு பங்குக்குரிய பிள்ளைகளின் எண்ணிக்கை 5. 7 தர 5 35 பிள்ளைகள். இதே மாதிரி ஒரு கேள்வி செய்யணும். ஒரு விகிதமும் ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படும் போது மொத்த அளவை காண்றது. கேள்வி பாருங்க. பலபானம் தயாரிக்கும் போது மாம்பழச்சாறும் நீரும் 4:7 என்ற விகிதப்படி கலக்கப்படுகின்றன. பலப்பானம் தயாரிக்கும் போது மாம்பழச்சாறும் நீரும் 4:7 என்ற விகிதப்படி கலக்கப்படுகின்றன. மாம்பழச்சாறு 240 மில்லிலிட்டர். மாம்பழச்சாறு 240 மில்லிலிட்டர் எனின் தயாரிக்கப்பட்ட பலபானத்தின் அளவு யாது? பலபானத்தின் அளவு யாது?
கேள்வியை பார்ப்போம். பழப்பானம் தயாரிக்கும் போது மாம்பழச்சாறும் நீரும் 4:7 என்ற விகிதப்படி கலக்கப்படுகின்றன. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? 4 பங்குகள் மாம்பழச்சாறும் 7 பங்குகள் நீரும். முதலாவது யாரை சொல்லியிருக்கு? மாம்பழச்சாரத்தான் முதலாவது சொல்லியிருக்கு. அடுத்ததாக நீரை சொல்லியிருக்கு. மாம்பழச்சாறுக்குரிய பங்கு 4. அடுத்ததாக நீருக்குரிய பங்கு 7. மாம்பழச்சாறும் நீரும் 4:7 என்ற விகிதப்படி கலக்கப்படுகின்றன. மாம்பழச்சாறு 4 பங்கு, நீர் 7 பங்கு. அடுத்தது மாம்பழச்சாறு 240 மில்லிலிட்டர் எனில் மாம்பழச்சாறின் அளவு தெரிஞ்சிருக்குது. கலக்கப்பட்ட மாம்பழச்சாறின் அளவு 240 மில்லிலிட்டர். கலக்கப்பட்ட மாம்பழச்சாறின் பங்கு 4 பங்கு. மாம்பழச்சாறு 240 மில்லிலிட்டர் எனில் தயாரிக்கப்பட்ட பழப்பானத்தின் அளவு யாது? மொத்தமாக எவ்வளவு பழப்பானம் தயாரிக்கப்பட்டிருக்கும் என்று நாங்கள் எழுத போறோம். முதலாவதாக மாம்பழச்சாறும் நீரும் என்ன வீதத்துல கலக்கப்பட்டது? மாம்பழச்சாறும் நீரும் கலக்கப்பட்ட விதம். மாம்பழச்சாறும் நீரும் கலக்கப்பட்ட விகிதம் என்ன விகிதத்துல கலக்கப்பட்டது? மாம்பழச்சாறும் நீரும் கலக்கப்பட்ட விகிதம் என்ன விகிதத்துல கலக்கப்பட்டது? 4:7. மாம்பழச்சாறு 4 பங்குகள், நீர் 7 பங்குகள். அடுத்தது மாம்பழச்சாறின் அளவு 240 மில்லிலிட்டர். மாம்பழச்சாறினுடைய அளவு தெரியுது. மாம்பழச்சாறின் அளவு எத்தனை மில்லிலிட்டர்? 240 மில்லிலிட்டர். மாம்பழச்சாறின் அளவு 240 மில்லிலிட்டர். மாம்பழச்சாறு கலக்கப்பட்ட பங்கு எத்தனை பங்குகள்? மாம்பழச்சாறு போடப்பட்டிருக்குது 4 பங்குகள். ரெண்டுமே மாம்பழச்சாறு தான். மாம்பழச்சாறின் பங்குகள் 4. மாம்பழச்சாறின் அளவு 240 மில்லிலிட்டர். அப்ப 4 பங்குகள் தான் 240 மில்லிலிட்டர் ஆகும். மாம்பழச்சாறு 4 பங்குகள் போடப்பட்டிருக்குது. ஆனால் மாம்பழச்சாறு அளவில மில்லிலிட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு மில்லிலிட்டர் போடப்பட்டிருக்குது 240 மில்லிலிட்டர். மாம்பழச்சாறின் அளவும் மாம்பழச்சாறின் பங்கும் சமனாக இருக்கும். அப்ப 4 பங்குகள் சமன். மாம்பழச்சாறின் பங்கு 4 பங்குகள். 4 பங்குகள் சமன் 240 மில்லிலிட்டர். 4 பங்குகள் மாம்பழச்சாறு தான் 240 மில்லிலிட்டர். அப்ப ஒரு பங்கு என்னவாக இருக்கும்? 4 பங்குகள் 240 மில்லிலிட்டர் என்றால் ஒரு பங்கு என்னென்ற மாணவன் 240 4ஆல வகுப்போம். ஒரு பங்கு சமன் 60 மில்லிலிட்டர். 240 4ஆல வகுப்போம். 24ல 4ல 4 உண்டு. 24ல 4 6 முறை 60 முறை. ஒரு பங்கு 60 மில்லிலிட்டருக்கு சமனானது. அப்ப மொத்தம் எத்தனை பங்குகள் அங்க இருக்கும்? மாம்பழச்சாறு 4 பங்குகள், நீர் 7 பங்குகள். மொத்தமாக எத்தனை பங்குகள் இருக்கும்? அங்க 11 பங்குகள் இருக்கும். ஒரு பங்கின் அளவு எத்தனை மில்லிலிட்டர்? 60 மில்லிலிட்டர். அப்ப மொத்த பழச்சாறின் அளவு கலக்கப்பட்ட அல்லது தயாரிக்கப்பட்ட பழப்பானத்தின் மொத்த அளவு. பழப்பானத்தின் மொத்த அளவு. பழப்பானத்தின் மொத்த பங்குகள் எத்தனை என்று பார்ப்போம். மொத்த பங்குகள் 4 7 11 பங்குகள். மொத்தமாக 11 பங்குகள் இருக்குது. அப்ப பழப்பானத்தின் மொத்த அளவு. அளவு என்பது வேற, பங்கு என்பது வேறு. பழப்பானத்தின் அளவு
எத்தனை மில்லி லீட்டர் அல்லது எத்தனை லிட்டர் என்று சொல்ல போறோம். பழப்பானத்தின் மொத்த அளவு, மொத்த பழப்பானத்தின் அளவு. மொத்தம் எத்தனை பங்குகள் இருக்குது? 11 பங்குகள். ஒரு பங்கு எத்தனை லிட்டராக இருக்குது? ஒரு பங்கு சமன் 60 மில்லி லிட்டர். மொத்த பழப்பானத்தின் அளவு சமன் 11 தர 60 மில்லி லிட்டர். மொத்தம் 11 பங்குகள், ஒரு பங்கின் அளவு 60 மில்லி லிட்டர். ஆகவே மொத்த பழப்பானத்தின் அளவு சமன் 11 தர 60. 11 60 இருக்கும். 11 தர 6 66. 660 மில்லி லிட்டர் பழப்பானமானது அங்க இருக்கு. 660 மில்லி லிட்டர். அங்க இருக்கக்கூடிய மொத்த பழப்பானத்தின் அளவு 660 மில்லி லிட்டர். அதுல 240 மில்லி லிட்டர் மாம்பழச்சாறுண்டா மிச்சம் நீராக இருக்கு. அடுத்தது அடுத்த கேள்வி. இதே மாதிரி தான் ஒரு விகிதமும் விகிதம் ஒன்றில் காணப்படும் ஒரு உறுப்பின் அளவு தரப்படும் போது ஏனைய உறுப்பினுடைய அளவுகளை காண்பது. உதாரணமாக கேள்வி செய்வோம். அலுவலகம் ஒன்றில் பணிபுரியும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான விகிதம். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான விகிதம் 3:2 ஆகும். 3:2 ஆகும். பெண்களின் எண்ணிக்கை 21 எனின் ஆண்களின் எண்ணிக்கையை காண்க. இறுதியாக நாங்கள் பார்க்கிறது விகிதம் தரப்படுகிறது. ஒரு அலுவலகம் ஒன்றில் பணிபுரியும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான விகிதம் தரப்பட்டிருக்குது. பெண்களின் எண்ணிக்கை 21. விகிதமும் ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படுகிறது. ஒரு பொருளின் அளவு
விகிதம் தரப்படுகிறது. ஒரு உறுப்பின் பெருமானமும் விகிதமும் தரப்படும் போது மற்ற உறுப்பின் பெருமானம் காண்கிறது. ஆண்கள் பெண்களுக்கும் பெண்களுக்கும் அலுவலகத்துல பணிபுரியும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில உள்ள விகிதம் எவ்வளவு? ஆண்களுக்கும் இடையிலான விகிதம் சமன் 3:2 ஆகும். இந்த அலுவலகத்துல பணிபுரியும் ஆண்களுக்கு முதலாவது பெண்களைத்தான் சொல்லி இருக்கு. நாங்கள் எழுதும் போது பெண்களைத்தான் எழுதணும். அலுவலகத்துல பணிபுரியும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில உள்ள விகிதம் 3:2 ஆகும். 3:2 என்ன அர்த்தம்? பெண்கள் 3 பங்கினர் இருக்கிறார்கள், ஆண்கள் 2 பங்கினர் இருக்கிறார்கள். பெண்கள் ஆண்கள் 2 பேரும் 3:2 என்னும் விகிதப்படி இருக்கிறார்கள். பெண்கள் 3 பங்கினர், ஆண்கள் 2 பங்கினர். அடுத்தது பெண்களின் எண்ணிக்கை தரப்பட்டிருக்கிறது. பெண்களின் எண்ணிக்கை 21. பெண்களின் எண்ணிக்கை 21. பெண்கள் 21 பேர் இருக்கிறார்கள். பெண்களின் எண்ணிக்கை 21. பெண்கள் 21 பேர் இருக்கிறார்கள். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில உள்ள விகிதம் தெரியுது, 3:2 ஆகும். பெண்களின் எண்ணிக்கை 21 ஆகும். அப்ப பெண்களுக்குரிய பங்குகள் 3 பங்குகள், பெண்களின் எண்ணிக்கை 21. ஆகவே 3 பங்கினர் தான் 21 பேர். 3 பங்குகளுக்கு சமனானவர்கள் 21 பேர். 3 பங்குகள் குறிப்பது 21 பேரை. 21 பெண்கள் 21 பேர் இருக்கிறார்கள். அப்ப பெண்களுக்குரிய பங்கு 3 பங்கினர். பெண்களுக்குரிய பங்கும் பெண்களின் எண்ணிக்கையும் நிச்சயமாக சமனாக இருக்கும். 3 பங்கினர் 21 பேர். இப்போ 3 பங்குகள் 21 பேர் என்றால் ஒரு பங்கினர் எத்தனை பேராக இருப்பார்கள்? அல்லது ஒரு பங்குக்கு சமனானோர் எத்தனை பேர்? ஒரு பங்கு சமன் 3 பங்குகள் 21 பேரை குறிக்குது. அப்போ ஒரு பங்கு 21 3ஆல பிரிப்போம் 7 பேரை குறிக்கிறது. ஒரு பங்கு 7 பேரை குறிக்கும். அப்ப அடுத்து என்ன சொல்லி கேட்டிருக்கு? ஆண்களின் எண்ணிக்கையை காண்க. ஆண்கள் எத்தனை பங்கினர் இருக்கிறார்கள்? ஆண்கள் 2 பங்கினர் இருக்கிறார்கள். ஒரு பங்கு 7 பேர் என்றா 2 பங்குகள் எத்தனை பேரை குறிக்கும்? ஒரு பங்குக்கு 7 பேர். ஒரு பங்கு குறிப்பது 7 பேரை. 2 பங்குகள் குறிப்பது 14 பேரை. ஆகவே 2 பங்குகள் தான் யாரு? ஆண்கள். ஆண்களின் எண்ணிக்கை 14 ஆகும். அந்த அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை 14 ஆகும். அப்ப இந்த கேள்வியை நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். அலுவலகம் ஒன்றில் பணிபுரியும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையிலான விகிதம் 3:2 ஆகும். விகிதம் தரப்பட்டிருக்குது. அதே நேரம் ஒரு உறுப்பின் பெருமானம் தரப்பட்டிருக்குது. ஒரு விகிதத்துல இருக்கக்கூடியவற்றை விகிதத்தின் உறுப்புகள் என்று சொல்லுவோம்.
இந்த விகிதத்துல 2 உறுப்புகள் இருக்குது. ஒரு உறுப்பின் பெருமானம் தரப்பட்டிருக்கிறது. பெண்களின் எண்ணிக்கை, இது பெண்கள் இது ஆண்கள், 3 பங்குகள் பெண்கள் 2 பங்குகள் ஆண்கள். பெண்களின் எண்ணிக்கை 21 எனில் ஆண்களின் எண்ணிக்கையை காண்க. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேணும்? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இடையில உள்ள விகிதத்தை எழுதுவோம். பெண்கள் 3 பங்கினர், ஆண்கள் 2 பங்கினர். இதுல இருந்து எங்களுக்கு தெளிவா தெரியும். 3 பங்கினர் பெண்கள் இருக்கிறார்கள், 2 பங்கினர் ஆண்கள் இருக்கிறார்கள். அந்த அலுவலகத்துல பணிபுரிகிறார்கள். இனி பெண்களின் எண்ணிக்கை 21. பெண்களுக்குரிய பங்குகள் எத்தனை? 3 பங்குகள். பெண்களின் எண்ணிக்கை 21. பெண்களுக்குரிய பங்கு, பெண்கள் 3 பங்கினர் இருக்கிறார்கள், பெண்கள் 21 பேர் இருக்கிறார்கள். ரெண்டுமே பெண்கள் தான். அப்ப 3 பங்கினர் பெண்கள் தான் எத்தனை பேர்? 21 பேர். 3 பங்குகள் குறிப்பது 21 பேரை. 3 பங்கினர் பெண்கள் தான் 21 பேர். ஆகவே 3 பங்குகள் 21 பேரை குறிக்குது. ஒரு பங்கு குறிப்பது 7 பேரை. 3 பங்குகள் 21. 3 பங்குகளுக்கு உரிய நபர்களின் எண்ணிக்கை 21. ஒரு பங்குக்குரிய நபர்களின் எண்ணிக்கை 7. இதில் இருந்து 2 பங்குகளுக்குரிய நபர்களின் எண்ணிக்கையை காணுவோம். ஒரு பங்கு 7 பேர் என்றால் 2 பங்குகள் 14 பேர். அலுவலகத்துல இருக்கக்கூடிய ஆண்களின் எண்ணிக்கை 14 ஆகும். ஏனென்றால் ஆண்கள் 2 பங்கினர் இருக்கிறார்கள். ஆண்கள் எத்தனை பங்கினர் இருக்கிறார்கள்? 2 பங்கினர். ஆகவே ஆண்களின் எண்ணிக்கை 14. உங்களுக்கு இதே நேரத்துல இன்னும் ஒரு கேள்வி கேட்கப்படலாம். இந்த அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை, அலுவலகத்துல பணிபுரியக்கூடிய முதலாவது கேள்வி ஆண்களின் எண்ணிக்கை, இரண்டாவதாக மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை. அலுவலகத்தில் பணிபுரியும் மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும்? ஆண்களோட எண்ணிக்கை 14 என்று நாங்கள் கண்டிருக்கிறோம். பெண்களோட எண்ணிக்கை 21 கேள்வியில தரப்பட்டிருக்குது. ஆகவே மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கையை காண 21ஐயும் 14ஐயும் கூட்டுவோம். கூட்டினோம்டா 35 பேர். மொத்தமாக 35 பேர் அந்த அலுவலகத்துல பணிபுரிகிறார்கள். ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து 35 பேர் அந்த அலுவலகத்துல பணிபுரிகிறார்கள். ஆகவே பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு இந்த விகிதம் பாடத்துல ஒரு விகிதமும் அந்த விகிதத்தினுடைய ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படும் போது மொத்த அளவை காண்பது தொடர்பாகவும், மற்ற உறுப்பினுடைய பெருமானம், பெண்களோட ஒரு விகிதம் தரப்பட்டிருக்குது, பெண்களோட எண்ணிக்கை தரப்பட்டிருக்குது, ஆண்களோட எண்ணிக்கையை நாங்கள் காண்கிறோம், மொத்த பணியாளர்களோட எண்ணிக்கையை காண்கிறோம். இப்போ ஒரு விகிதத்தினுடைய ஒரு விகிதமும் ஒரு உறுப்பின் பெருமானமும் தரப்படும் போது மற்ற உறுப்பினுடைய பெருமானம் எங்களுக்கு காண தெரியுது. மொத்த பெருமானம், அந்த விகிதத்தினுடைய மொத்த அளவினுடைய பெருமானமும் காண தெரியுது. விகிதம் இதுல இந்த விஷயம்தான் நாங்கள் இன்றைக்கு படிச்ச. நாங்கள் இதோட நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.